வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற சூப்பரான வேலைவாய்ப்பு என்னன்னா, சென்னை சிட்டி கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட்க்கான லிங்க்க, நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, யாரெல்லாம் எதுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க. மெடிக்கல் ஆஃபீசர் 30 பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 32 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் 50 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க இல்லன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 12 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க 12th பயாலஜி ஆர் பாட்னி, ஜூவாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான நீங்க ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா ரூ. 14,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து 66 வேகன்சி குடுத்துருக்காங்க. இதற்கு 8வது முடிச்சிருந்தாலே போதுமானது. இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா 8,500ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க சென்னையில மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பீரியடான ஸ்டாஃப் தான். எக்காரணத்த கொண்டும் பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல கிடையாது. ஆஃப்லைன்ல மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி பண்ண மார்க் ஷீட்ஸு, அதே மாரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில்அப் பண்ணிட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்கன்னா, 6/9/2024க்குள்ள 5 மணிக்குள்ள அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர் செக்ரட்டரி, சிட்டி ஹெல்த் ஆஃபீசர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd ஃப்ளோர், அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பன் பில்டிங், சென்னை 3. அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன்ல தான் அனுப்பணும். போஸ்ட் மூலியமா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க டீட்டெயிலா போட்டிருக்காங்க பாருங்க. மெடிக்கல் ஆஃபீசருக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதே போல் வந்துட்டு ஸ்டாஃப் நர்ஸுக்கு எங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டிஸ்குள்ள மட்டும் தான் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கும். அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்ட வந்து நீங்க இங்க எழுதணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ நீங்க இதில அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட நேம் கேப்ஸ் லெட்டர்ல 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாரி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க அப்பா பேரு இல்லன்னா உங்க கணவர் பேர வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் வந்து உங்க மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எழுதிக்கோங்க. அதே மாரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜ மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் தற்போதைய முகவரி வந்து இங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் இங்க கீழ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரிலிஜியன் வந்து எழுதிக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி வந்து பிளஸ் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதார் கார்ட் டீட்டெயில இங்க நீங்க என்டர் பண்ணணும். ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி போட்டுடணும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து COVID-19ல வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி COVID-19ல வந்து நீங்க ஒர்க் பண்ண பீரியட்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா, சப்போஸ் இருந்ததுன்னா நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க வந்து ஆதரவற்ற விதவையா, 3ஆம் பாலினத்தவரா, இல்லன்னா வந்து மாற்றுத்திறனாளியான்னு இருந்தீங்கன்னா, இங்க எஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க, எத்தன மாசம் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க இதுல மென்ஷன் பண்ணணும். பிளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இதுல அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு உங்களோட டேட்டு, உங்களோட இடம், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர வந்து நீங்க இங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம இந்த அட்ரஸ்க்கு மென்ஷன் பண்ண இந்த அட்ரஸுக்கு 6/9/2024க்குள்ள 5 மணிக்குள்ள நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாசம் 6ஆம் தேதிக்குள்ள செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.